வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மாமனார் இருக்க மாட்டாரு. அதாவது ஹஸ்பண்டின் அப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட் கூட படிக்கல போல ஒருத்தர். அதில வந்து இட்ஸ் இட்ஸ் ட்ரூ. இஃப் டோன்ட் நோ, டோன்ட் டாக் அபவுட் இட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. சரி. இதுக்கு வந்து நம்ப ஓகே தெரியலன்னா பேசாதீங்க. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. இதுல நான் இன்னொரு மாத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப தனுசு ராசியில இருக்கிற மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தான் மாமனார் இருக்கக்கூடாது. அதாவது 27 நட்சத்திர தொகுப்புல ஒரு நட்சத்திரம் சரி மாமனார் இல்லாத நட்சத்திரம்னே வச்சுக்குவோம். மிச்சம் 26 நட்சத்திரக்காரங்களுக்கு இங்க மாமனார் இருக்கணும். அதுதானே விதி. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கணும். மிச்சம் இருக்கிற 26 நட்சத்திரங்களுக்கும் மாமனார் இருந்தே ஆகணும். இங்க எல்லாருக்கும் இருக்காங்களா? அப்ப இது ஒரு ஜோதிடத்தை பொய்யாக்குகிற கேலி கூத்தா மாத்துற சில விஷயங்கள்ல இதுவும் மிக முக்கியமான ஒன்று. ஜோதிட பாடல்கள். புலிபாணி பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இவரு பாட்டு எழுதினாரு, அவரு பாட்டு எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு, கவிதை, செய்யுள் ஏன் இதுல ஏங்க இவ்வளவு செய்யுள் பாட்டுலாம் இருக்கு அப்படின்னா, தமிழ்ல வந்து எதுகை மோனை நல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த சந்த பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு எதுகை மோனை அப்படின்னு வார்த்தையில வச்சு விளையாடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்தது தான். ஓகேங்களா? அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரங்கள்ல பிறந்தாக்கா இது அப்படின்ட்டு நேத்து சொன்ன அதே விளக்கம் தான். ஒரு ஜோசியர் ஒரு 2 பேர பார்த்திருப்பாரு. 2 பேர பார்த்து அந்த காலத்துல 2 பேரு ஜோசியம் பார்க்கறது பெரிய விஷயம். ஓகேங்களா? அந்த மாரி அமைப்புகள்ல அவர் ஏதோ வந்தது 2 பேர் பார்த்தோம். ஓகே. அப்ப 2 பேருக்கு இங்க மாமனார் இல்ல. இது ஒரு புது விதியா எழுதிக்குவோம், சேர்த்துக்குவோம்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதுக்கு பிற்பகுதியில ஜோதிடத்துல பலர் எழுதின விஷயங்கள் குப்பைன்னு தானே சொல்றோம். அப்ப இந்த குப்பைகள பின்பற்றாதீங்க. ஓகேங்களா? இப்ப இதுல உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம். ஜோதிடத்தில் உங்களுடைய புதனை அடிப்படையாக கொண்டே உங்களோட ஜோதிட ஞானம் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஜோதிடத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய புதன். அந்த புதன் சந்திர கேந்திரத்திலேயோ, இவரு சுக்கிரனோட அவர் சேர்றதோட சந்திர கேந்திரத்துல இருக்கிறது லக்ன நண்பர்களின் அடிப்படையில ஓகே. ஒரு மிதுன லக்னமா இருக்கீங்க. இந்த மாதிரியான அமைப்புல 8ஆம் பாவகம் ஜோதிடத்தை குறிக்கும். ஓகேங்களா? 8ஆம் பாவகம் மறைமுக சாஸ்திர அமைப்புகளை குறிக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்ல நட்பு ஸ்தானத்துல மறைந்த புதன் உங்களுக்கு மறைபொருள் சாஸ்திரத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜோசியம் பக்கம்லாம் வராதீங்க. நான் திரும்பவும் சொல்லுவேன். ஒரு 2 டேஸ் முன்னுக்கு ஒரு ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டாங்க. அத ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும் ஜோதிடத்தை. எந்த துறையாக இருந்தாலும். ஓகேங்களா? கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஜோதிட நாலேட்ஜ் வேணும். இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் கேட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது ஜாலியா இருக்கும். எனக்கு பேசி விட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். பட் ஆக்சுவல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது புரியவே இல்லன்னு தானே வருது. ஓகே. நட்சத்திரத்தின் அடிப்படையில ஜோதிடம் இல்லை. ஏன்? அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? இங்க நட்சத்திரத்த ஃபாலோ பண்ணி ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பீங்க. சரி. நீ யார்றா அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு என்று தனியான காரகம் இல்லை. தனியான செயல்பாடுகள் இல்லை. தனியான குணங்கள் இல்லை. ஓகேங்களா? இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? நட்சத்திரத்துக்கு குணம் இல்ல. செவ்வாய் கோவக்காரங்க. ஓகேங்களா? மிருகசீரிடமும், அவிட்டமும், சித்திரையும் கோவக்கார நட்சத்திரமா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்காது. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஜோதிடம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல இங்க நம்ம வெளியில தூரமாலாம் போக வேணாம். மலேசியால இருக்கிற மனிதர்களுக்கு, மக்களுக்கு உண்மையான ஜோதிடர் தேவைப்படுறாருங்க. நீங்க இந்த மாரி நட்சத்திரத்துக்குள்ள பார்க்குறேன். 10 வருஷத்துக்கு ஒரு தடவ லக்னம் மாறிக்கிட்டு போது, அது போது, இது போதுன்னு சொல்லிட்டு, உங்களை ஆறுதல் படுத்துற அமைப்புகள்ல பலன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வேற இடத்துல போயிருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த அமைப்புல இதுல வேற அவருக்கு முகமே இல்ல பாவம். ஓகேங்களா? முகம் இருந்திருந்தாலும் அது ஏதாவது பேசியிருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புல இருக்காங்க அப்படின்றதுனால, நட்சத்திரத்தின் அடிப்படையில ஜோதிடம் இல்லை. ஜோசியத்துல யாரோ ஒரு பைத்தியம் எழுதி வச்ச பாடல்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஜோசியம் வராது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.